எப்பவும் போல தட்டை செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க, உடனே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு நல்ல காரசாரமா சுவையா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். அந்த மாதிரி இந்த தட்டை செய்யும் போது பிரிஞ்சிருமோ இல்ல கருகி போயிடுமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி செய்து பாருங்க, நல்ல பர்ஃபெக்டா வரும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அதாவது தனியா, 5 பல் அளவுக்கு பூண்டு, 2 பச்சை மிளகாவை கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பை பயன்படுத்துறீங்களோ அதே கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியா இருக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததா நம்ம கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது. அடுத்ததா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். கடையில் விற்கக்கூடிய மாவு பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாவை வறுக்கல, நேரடியாக தான் சேர்க்குறேன். மாவு சேர்க்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மாவு ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த ஆவிலே அந்த மாவு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கங்க. சில மாவு அதாவது சில அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியை உள்வாங்கும். அதனால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க. நார்மல் பச்சை தண்ணி தெளிச்சா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கையை வச்சா ஈஸியா உள்ள அமுங்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் சரியா. இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசா எடுக்காதீங்க, தட்டை நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். வாழை இலை பயன்படுத்தலாம், இல்லைன்னா பட்டர் பேப்பர் பயன்படுத்திக்கங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த உருண்டையை அது மேல வச்சிடலாம். ஒரு கவரை அது மேலே அப்படி மூடுற மாதிரி வைங்க. மூடும்போது சைடில் டாப் அண்ட் பாட்டம் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கப்பு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ அது மேலே வச்சு ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா கையை பயன்படுத்தி லைட்டாக உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக அப்படி ஒரு சுற்றி விட்டுக்குங்க. ஓரங்களில் லைட்டாக வெடிப்பு இருக்கிற மாதிரினா இப்படி லைட்டாக விரலால் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும், அழகாக ஒட்டிக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாவே. அடுத்ததா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று போட்டுடலாம். ஒரு 4-5 கூட அட் டைமில் போட்டுக்கலாம். போட்ட உடனே கலந்து விடாதீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அது லைட்டாக மேலெழும்பி வரும். இப்போ பாருங்க, மேலெழும்பி வந்திருக்கு. இதை இப்போ லைட்டாக அப்படி ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த உப்பி வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபோக்கை பயன்படுத்தி நம்ம உருட்டுறோம் இல்லையா, அந்த டைமில் லைட்டாக குத்தி கூட விட்டுக்கலாம். ஆனால் உப்பி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது கடிக்கும் போது நல்லா மொறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப முழுக்க உப்பாது, அங்கங்கே சின்னதாக உப்பி வரும். அது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதை எப்படியே நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நான் உங்களுக்கு உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சத்தம் கேட்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும். நல்ல காரசாரமாக வித்தியாசமான சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.